ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏச்சி vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்பா அம்மா வந்துட்டு காலையிலே வந்து கசின் வீட்டுக்கெலாம் வந்து ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்காக இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்விடேஷன்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நம்ம காலேஜ் போயிட்டு வந்தோம். அப்போ தான் வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டேடி கால் பண்ணி இந்த மாதிரி வந்து எல்லோரும் டி நகர் போகலான்னு பிளான் பண்ணுறோம். நாளைக்கு லாரா பாப்பா வேற வந்து ஊருக்கு போயிடுவா, துபாய் போயிடுவா. ஸோ நீ வா, வந்து பாரு, வந்து பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பாப்பா கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், இங்கேருந்து எப்படி வர்றது அப்படின்னா, மௌலிக்கும் உனக்கும் வந்து ஆட்டோ புக் பண்ணி கொடுத்துட்றோம், ஆட்டோவில் வந்துருங்க அப்படின்னாங்க. சரி, ஓகே. பாப்பா பார்க்கணுன்னு எனக்குமே இருந்துகிட்டே இருந்தது. ரெண்டாவது வந்து அன்றைக்கே வந்து அவ்வளோ அழுதா வந்து பாப்பா வந்து ஒரு நாள் மீட் பண்ணுறப்போ ஒரே மோனாச்சித்தின்ட்டு அப்பப்போ மோனாச்சித்தின்னு கேட்குறாளேன்ட்டு சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நானும் என் தம்பி கிளம்பியாச்சு. ஸோ நம்ம இப்போ போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, எப்படி அக்கா ஸ்கின் வந்து உங்களுக்கு க்ளோ ஆகுது, எதாவது ஸ்கின் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களா, இல்லை எதாவது பண்ணுறீங்களா உங்கள் ஃபேஸ்க்கு, எங்களுக்கு சொல்லுங்கள், டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டே இருந்தீங்க, உங்கள் ஸ்கின்னு வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்காக்கா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதை தான் பற்றி நான் பேசலான்னு வந்திருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 1 மந்த்தாகவே நான் வந்துட்டு கியூர் ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டரோட பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கே தெரியும் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எனக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா, டேன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் இருந்துச்சு, நெக்ஸ்ட் வந்து டார்க் சர்க்கிள்ஸ் ரொம்பவே அதிகமாக இருந்தது. நான் கியூர் ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண எனக்கு வந்துட்டு நிறைய விசிபிள் சேஞ்சஸ் தெரிஞ்சிட்டே இருந்துச்சு. டார்க் சர்க்கிள்ஸ் கம்மியாச்சு, பிம்பிள்ஸ் கம்மியாச்சு, டேனுமே எனக்கு அவ்வளோ ஈஸியாக ஆகவே இல்லை. அதுக்கப்புறமா உங்களுக்குமே இந்த ஃபோட்டோஸ் பார்த்தா அந்த விசிபிள் சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கும். கியூர் ஸ்கின் என்ன அப்படின்னா, கியூர் ஸ்கின்ன்றது வந்துட்டு ஒரு டெர்மட்டாலஜிக்கல் ஆப். இது வந்துட்டு ஸ்கின் அண்ட் ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு நமக்கு ஈஸியாக வந்துட்டு சொல்யூஷன் கொடுக்கும். ஏஐ மூலமா நமக்கு வந்துட்டு ஹெல்ப் கிடைக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் வந்துட்டு ஆப் ஸ்டோரோ இல்லை ப்ளே ஸ்டோரோ ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று, அதில் போய் கியூர் ஸ்கின் ஆப்பை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கின் ரிலேட்டடான இஷ்யூஸ் என்னன்றதுக்குலாம் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கும். உங்களுக்கு எது இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்ல. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஏஐ வந்து நம்மளை டாக்டர் கூட கனெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஸ்கின் ரிலேட்டடான இஷ்யூஸ்க்கு ஒரு சில கேள்விலாம் கேட்பாங்க. அந்த ஒரு சில கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம். அதுக்கப்புறமா அந்த ஆப்பில் ஸ்கேனிங் மெத்தட் இருக்கும். அந்த ஸ்கேனிங் மெத்தடில் நம்ம ஃபேஸை வந்துட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு சைடுமே வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து அதை ஸ்கேன் பண்ணி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அந்தந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிடும். நமக்கு ஸ்கேனிங் மெத்தட் முடிஞ்ச உடனே நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பர்சனலைஸ்டு ப்ராடக்ட்ஸை வந்துட்டு நமக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பேமெண்ட் ஆப்ஷன் போகணும். பேமெண்ட் ஆப்ஷன் போகும்போது கன்சல்டேஷன் ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. வெறும் ப்ராடக்ட்ஸோட காஸ்ட் 1500 மட்டும்தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு வந்துட்டு ஃப்ரீ டெலிவரி அண்ட் ஃபாஸ்டஸ்ட் டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு தேவையான கிட்ட நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ப்ராடக்ட்ஸ் ரிசீவ் ஆனோடனே இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம எப்படி எந்த நேரத்தில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு முதற்கொண்டு எல்லாமே சொல்லிடுவாங்க. உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே வந்துட்டு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்டோட நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு மந்த் வந்து ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபாலோ அப் செக்அப்க்கும் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆப்பில் வந்துட்டு நமக்கு தேவையான டயட் டிப்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. எனக்கு என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். இதுதான் வந்து கியூர் ஸ்கின்னோட ஜென்டில் கிளென்ஸ் ஃபேஸ் வாஷ். நெக்ஸ்ட் மினரல் சன்ஸ்கிரீன் ஜெல். இதான் மல்டி ஆக்டிவ் கரெக்டர். இது பேரியர் ரீஸ்ட்ரக்சர் கிரீம். ஒரு ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரியும் ஒரு ஸ்கின் இஷ்யூஸ்க்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு கியூர் ஸ்கின் கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பர்சனலைஸ்ட் பை டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சர்டிஃபைடும் கூட. நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம ஃபோனை யூஸ் பண்ணி கியூர் ஸ்கின்ல நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிக்கலாம். இதுக்கெல்லாம் வெறும் 1500 மட்டும்தான் சார்ஜ் ஆகும். ஆனால் இதுவே நம்ம வெளியில் போய் டாக்டர் பார்க்குறோம் அப்படின்னா அவங்க கன்சல்டேஷன் ஃபீஸ் கூட சேர்ந்து அவங்க சொல்கிற ப்ராடக்ட்ஸும் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்தாலே ஒரு 4 to 5000 வரும். டாக்டர் கன்சல்டேஷன், டயட் டிப்ஸ், சஜஷன்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபாலோ அப் செஷன் பை டாக்டர்ஸ், இதெல்லாமே வந்துட்டு 24/7 நமக்கு வந்துட்டு ஆப்பில் அவைலபிளாக இருக்கும். என்னோட கூப்பன் கோட் AG100 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 100 rupees ஆஃபர் கிடைக்கும். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. என் தம்பியும் முதல் தடவை தனியாக ட்ராவல் பண்ணுறோம். இல்லை வெக்கமாக இல்லை குழந்தையா. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மிலா பாப்பா வந்து லாரா பாப்பா வந்து
பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மௌலியும் வந்து கிளம்பி டி நகர் போகிறோம். எங்கேருந்து தாம்பரத்துலேருந்து டி நகர் போகிறோம். ஓகேவா? ஸோ போகிற வழியில் நானும் என் தம்பி என்னெல்லாம் பண்ணுறோம், ஃபோன் வந்துச்சு அவனுக்கு. ஸோ நானும் என் தம்பி என்னெல்லாம் பண்ணுறோன்றதை வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் காட்டுறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது இப்போ அட்டுட்டாக இருக்கிறனால நம்ம வந்துட்டு லைட் செட்டப்ஸ்லாம் இல்லை, அதனால் என் தம்பி லைட்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ நம்ம வந்து இப்போ தான் இங்கேருந்து என்ன டைம், சாரி என் வாட்ச் ஓடல டைம், வாட்ச் ஓடல 6:50 ஆட்டோ எடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் 9 o'clock நம்ம போய் சேர்ந்துருவோம் டி நகரில் நான் நினைக்கிறேன். அது என்னன்றதை நான் அங்கே போய் இறங்கிட்டு சொல்கிறேன். இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா பாவம் ஒரு சில பேர் ஹர்ட் ஆயிடுவாங்க. அதனால செம்ம டிராஃபிக். எங்கே ரோம்பட்டு தாண்டுறோம், பல்லாவரம் கிட்ட செம்ம டிராஃபிக். நான் வந்து என்னோட இன்னொரு தம்பியை வந்து நாங்கள் பிக்கப் பண்ணிட்டோம். என்னடா பண்ணேன் அவனை கவனிக்கல, என்ன முடி சரி பண்ண என் முடி என்ன ஆகுது, ஏத்த மாதிரி ஒரு பாட்டு ஓடுது. பாட்டு இன்டர்வியூல வருவாங்க. இதே சைனாபேட் மெட்ரோல தான் 2 வருஷம் காலேஜ் போயிருக்கேன். இது வரைக்கும் அப்படி யாரையும் பார்த்ததே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து போத்தீஸ்க்கு வந்துட்டோம். அவங்களாம் வந்து இன்னும் வரல. நாங்களாம் வந்து இந்த ஆர்டர் எங்கள் 3 பேருக்கு இத்தனை திங்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்னது? நான் தான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கே என்ன சொன்னேன், ஐயோ ஒரே மழை வேற வெளியில். அதனால இப்போ நாங்கள் பசி வேற எங்களுக்கு, அதனால நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஃபோனு வருது, நாங்கள் சாப்பிட்டு ஆராம்சே வரோம், நீங்கள் போங்கன்றோம். இருந்தது உங்கள் ஆட்டோ பயணம்? வாடா, நல்ல பயணம். ஆட்டோ நல்லா ஓட்டினாரா? ஏய் நீங்கள் அவ்வளோ நேரமாக சாப்பிட்றோன்ட்டு அவ்வளோ நேரம் என்ன சாப்பிட்டுக்கிறீங்க? ஏன்னா சூப்பராக இருக்குதா? காட்டு, ஃபோட்டோ எடுத்துக்கலாம். யானையுடன் ஒரு நாள் அப்படின்ட்டு செம்மையாக இருக்குது பாரு. நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நைட் நம்ம பிளானே அங்கே தான் போட்டுருக்குது. திரும்பி ரிட்டர்னு மழை பெய்யுது, எப்படி இதுங்களை விட்றதுன்னு தெரியல. எல்லாம் வாங்கன்றாங்க. அங்கே தான் நாளைக்கு ஊருக்கு போகிறோம் அல்ல ஷெஃபி, அதனால அம்பேல் ஜூட் தான். ரெய்னிங் எப்படி போகிறோம்? எங்கே போயிருக்கோம்? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாதி நடந்துட்டேன். மீதி நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஐயோ போய் எவ்வளோ மழை வருதுன்னு பார்க்கலாமே. ஏன் 2வது தடவை? ஆல்ரெடி ஒரு தடவை வந்து ரெனோவேஷன் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே விடல. ஆனால் இங்கே நல்லா இருக்கும்க்கா. நான் ஒரு நாள் ஃபுல்லாக க்ளோஸ் எங்களுக்கு. ஆனால் ஃபுல்லாக மலையில் நனைஞ்சிட்டு பாவம் நாங்கள் நடக்கணும். பரவாயில்லன்னு நடந்து வந்தோம். காலி என்ன பண்ணுறது? என்ன ஒரே ஒரு ஆள் உள்ள விடுவாங்க. பில்லிங் இருக்கு, பில்லிங்ல அங்கே அத்தனை பேர் நிற்கிறாங்க பில்லிங்ல. அதுதான் சார், அதான் ட்ரெஸ்ஸை டக்குன்னு எடுத்துருங்க. எனக்கு செலக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணிடு. ஓகே, வாட் யூ வாண்ட்? ஃபார் மிலா ஆர் ஃபார் யூ அக்கா? ஃபார் யூ. ஓகே, நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. அப்படியா? உங்களுக்கு தானே, பார்த்துருவோம். க்ளோசிங் டைமில் நாங்கள் எல்லோரும் உள்ளே வந்து பாய்ஸை மட்டும் அங்கே வந்து க்ரௌடில் நிற்க வச்சிட்டோம். நில்லுங்கடா அப்படின்னு சொல்லி நாங்களாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஆனால் ட்ரையல் ரூம் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் வீடியோ கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். என்னது கேட்கல. அவர் நம்ம கிட்ட அழுவாரு. க்ளோசிங் டைம்ல வந்து ஏன் உயிரை வாங்குறீங்க? ஆமால அங்கிள் யூடியூப்ல வரீங்க. தேவையா மௌலி?
அவனை பார்த்து யார் எதுவுமே சொல்லி நான் யார் நீ அதான்டா நீ தான்டா என்னது ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 5 பேர் கீழே நிற்கிறதெல்லாம் சூப்பர் மேட்டர் தெரியுமா? பரவாயில்ல. ஆக்சுவலி வந்து நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி நமக்கு லக்கு. இல்லை அதான் இந்த இடத்துல போயிட்டு ஆர்டர் அங்கே போயிட்டு இங்கே ஜுடியோன்னு எழுந்திருக்கேன் எங்களுக்கு வேண்டாம் இது நல்லது. ஏய் மௌலி எனக்கு எதாவது வாங்கி தர வேண்டியது தானே? ஆ நான் வாங்கி தரணும். ஏன் வாங்கி தரணுமா? இதெல்லாம் என்னை செருப்பாலே அடிச்சுக்கிடும். இருந்தா மட்டும் கிழிச்சிருவேன் நீ போடா. ட்ரெஸ்ஸு தான் ட்ரையல்ஸ் இல்லை, அட்லீஸ்ட் செருப்பாவது ட்ரையல் பார்த்துட்டு நாங்கள் இது யாரோ வாங்கியிருக்காங்கக்கா என் ஃப்ரெண்டில் நான் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். யாரோ வாங்கி அப்படியா? சரி நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி இருந்துட்டான்னா சந்தோஷமாக இருக்கும். அப்பப்போ வந்து வாங்கிட்டு போகலாம். கலெக்ஷன்ஸ் எங்கே சும்மா சின்ன சின்ன கடையாக வச்சுருக்காங்க. என்னதுக்கா? ஆ ஓ அப்படியா? சின்ன சின்ன கடையா? ஓகே 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 சரி பார்க்க தானே அது கூட ஏன் விட மாட்டேன். ஐயோ நீ கேட்டேன். ஆமாம் நான் தான் இந்த பிளேஸோட ஓனர், மறைமுக ஓனர். ஐயோ மறைமுக ஓனர் ஜூஸ் கொடுக்குறீங்களா? மூச்சிலே குத்து வந்தேன். ஏன்டா முன்னாடி இருக்கிறவங்களுக்கு எதாவது விட்டு போடணும்னு போடுறியாடா? அம்புலா இருக்கும் பப்ளிக்னா பப்ளிக்கோட சரிடா. ஒரு ட்ரெஸ் வாங்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கும்? எனக்கு டவுட் இந்த ப்ரைஸ் அதுதான் இந்த ப்ரைஸில் கொடுக்குறாங்க. அந்த குவாலிட்டி நமக்கு தெரியும். லைக் மெட்டீரியல் இதெல்லாம் ஏன் ரட்டன் டாட்டா வேலை? ரட்டன் டாட்டா நமக்கு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவர். அவர்கிட்ட இவ்வளோ பணம் இருந்தாலும் யார் அது? ரட்டன் டாட்டா தெரியாது. பெஞ்ச் ஓனர் தெரியுமா? தெரியுதா? டாட்டா ஓனர் தான் ரத்தன் டாட்டான்னு இருக்கு. ரத்தன் டாட்டா அவரோட கதை தெரியுமா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தெரியாது. அவர் வந்துட்டு ஒரு ரத்தன் டாட்டாவே இப்போதான் தெரியுது. ரத்தன் டாட்டா ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு. அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, இல்லை எங்கள் வீட்டில் நம்ம இந்த மாதிரி இந்த கதை மட்டும் தப்பா இருந்துச்சுன்னா வீடு பூதாடிப்பாங்க சொல்லிட்டேன் நான். நான் சொன்னேன். ஆக்சுவலி நான் ஒரு டேரக்டர். அதுதான் பிள்ளைங்கம்மா பதில் சொல்லுவாங்க. சொல்லுடா. ஸோ வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்துட்டாரு. பசங்கனாலே இதுதான் வாக்கு கொடுத்துட்டா அதை மீற மாட்டாங்க. நான் வந்துட்டு உன்னை தவிர வேறு எந்த பொண்ணையும் லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எங்கள் வீட்டில் திட்டுறாங்கடா அப்படின்னு சொல்லி வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையாக இருந்துச்சு. அவர் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்த்துருக்கேன். நீ ஏன் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது? நான் அதுதான் பேசாமல் ரட்டன் டாட்டாக்கு அசிஸ்டண்ட்டாக போயிட்டு அவர்கிட்ட நிறைய அவரை கெடுத்துடலான்னு ப்ளீஸ் அடாப்ட் மீ ஆஸ் யுவர் சன். அங்கே உங்களுக்கு நாங்கள் சென்னையில் ஒரு பெரிய ஃபேமிலியே வச்சுருக்கோம். தனியால் கிடையாது. ஆக்சுவலி அந்த ஆட்டோக்கார் நினைச்சிருந்தா நம்மள வந்துட்டு 500 600 கேட்டு நம்மள சுத்தி கூப்பிட்டு போயிருக்கலாம். ஆனா அவர் என்ன சொன்னார்னா தோதமா இருக்கு நடந்தே போங்கம்மா. நடந்தாலும் பரவாயில்லம்மா, அவங்க அப்பா அம்மா காசுக்காக கஷ்டப்படுவாங்கல்ல. இதெல்லாம் அவர் பேசுற மாதிரி எனக்கு தெரியலையே. மனசுல இருந்து சொன்னார். வாயில குத்து. 5 பேர் வருவீங்களா? ஏப்பா எங்க கொண்டு வந்து நீங்க பாத்தியா? அதெல்லாம் மழையில பேசுங்க. மிஸ் பண்ணிட்டோம் நாங்க. குமார் காயாக்கு வர சொல்றாங்க போலாமா? அவங்க அங்க சாப்பிட்டோம், நம்ம இங்க சாப்பிடலாம். நம்மகிட்ட காசு பில்லு மட்டும் மம்மி கார்டு இருக்கு. நம்ம வந்து ஆட்டோக்காரருக்கு வந்து அந்த 100 ரூபாய் கொடுக்காம இருந்தோம்னா என்ன இருக்க சொல்லுங்க? அந்த ஆட்டோக்காரன் கழுவி ஒரு 100 ரூபாய் இல்லாம 5 பேர் இவ்வளோ பெரிய ஷோரூமுக்கு ஷாப்பிங் பண்ண வந்தீங்கன்னு கேட்டேன். 80 ரூபாய்க்கு கேட்டியா? நீ கேட்டிருப்பாரு. நீ யார் கேட்டா? நீ 80 ரூபாய்க்கு கேட்டியா? இறங்கி நின்று சொல்லு நோட்டிருப்பாரு. 100 ரூபாய் ரொம்ப அதிகம். கண்டுபிடிச்சோம். இருக்கோம் வாங்க. உங்க சவுண்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க வைக்கும் போதே எங்களுக்கு கேட்டுச்சு. சும்மாவா? உன்னை பார்க்க வரேன்னு சொல்லி நான் வரும்போது என் குழந்தை அழகா தூங்குது. நம்ம எழுப்ப முடியாது. நினைச்சீங்களாடி தலையெல்லாம் ஆயிரமா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லாம பேசுறீங்களா? எல்லாரும் நினைச்சீங்களா? ஏறி இறங்கி நான் எங்க தலையில இருக்கு. அங்க ஒரு பஞ்சாயத்து நடந்து தெரியுமா? எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து நடந்து தெரியுமா? அது சாரிக்கு ஏன்
ஏன் பஞ்சாயத்து பார்க்க போய் ஃபைட் எடுத்தா பஞ்சாயத்து ஆகாம நல்லா இருக்கே. என்ன அப்படி ஒரு சாரி. ஹாய் சாரி. ஏய் லாரா செல்லம் லட்சுமி ஹாய் சொல்லுங்க. செல்லம் என்னம்மா அது? என்னம்மா இது? இது என்னது? அழகா பேசுறா. இது யாரு? சொல்லிட்டீங்களா நீங்களா? இல்ல சொல்லல. குத்திக்கலாமா நம்ம? குத்திக்கலாமா? ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் பண்ணிக்கலாமா? இது வேணாம். இது தூக்கி போட்டுருவாங்க. என்ன வர மாட்டேங்குது. குத்திருக்காங்க மேடம். அம்மா கம்மி அம்மா கம்மி. இது வேணுமா? இது என்னது? லெமன் பால் வேணுமா? இதுக்குள்ள இருக்கிற பால் வேணுமா உனக்கு? உனக்கு வேணுமா? பிச்சா போயிடும்டி. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டோம். இப்போ டைம் என்ன? 1:25 ஆயிடுச்சு டைமு. எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது. ரெண்டாவது விஷயம், கிளம்புறத என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, லாரா வந்து ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி சுருங்கி, அவள்தான் ஆல்ரெடி குட்டி மூஞ்சி. இன்னொன்று கிளம்புறோன்னொடனே ஃபீல் பண்ணிச்சு பாப்பா. சுருகி போய் மொனச்சித்தின்னொடனே எனக்கு பொதான்னு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருச்சா. ஐயோ பாப்பா போகிறாளே நானும் அழக்கூடாது அப்படின்னு சொல்லி நின்றுனே இருந்தேன். பட் அது என்னையே அறியாமல் அந்த டியர்ஸ்லாம் வெளில வந்தோடனே நான் போய் காரில் உட்காந்துட்டேன். காரில் உட்காந்து என்னோடய சிஸ்டர் மேலே படுத்துட்டு இருந்தேன். அவள் என்னன்னு கேட்டால், அவள் லாரா போகிறது எனக்கு இஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறதுக்குள்ளேயே பருபுதுன்னு ஊற்றிடுச்சு. அப்புறம் எல்லோரும் வந்து கன்சோல் பண்ணாங்க. மேரேஜுக்கு வந்துடுறோம், கவலைப்படாதீங்க அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறமா பாப்பாவுக்கு பை சொல்லிவிட்டு அக்காவுக்கு பை சொல்லிட்டு நம்ம வந்தாச்சு. ஸோ எல்லாத்தையும் ட்ராப் பண்ணி இப்போ வந்து 1:25 ஆயிடுச்சு டைமு. செம்ம டயர்டு. நாளைக்கு காலையில் காலேஜுக்கு நான் கிளம்பணும். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டக்குனு ப்ரெஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.